வணக்கம். வெல்கம் டு ஐடிசி மங்கள்தீப் அகர்பத்தீஸ் வழங்கும் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம். जननी पृथ्वी कामदुःखास्ते जनको देवः सकल दयालु काम्यददर्थ दयद्रो जनद श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகள்ல ஒருவரான சத்குரு சுவாமிகளை பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறாரு உடையலூர் திரு கல்யாணராம பாகவதர். சத்குரு சுவாமிகள் சின்ன குழந்தையா இருக்கிறதே ஒருத்தர் உபன்யாசம் பண்ற ராமாயண உபன்யாசம். இந்த குழந்தையா இருக்கிற இந்த சத்குரு சுவாமிகளை அவதாரம் பண்ணியிருக்கிற அவர் பேர் வெங்கட்ராமன். ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் ராமாயண உபன்யாசம். இவர் போய் சின்ன குழந்தை 7-8 வயசு உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கார். இந்த உபன்யாசம் பண்ணுறவர் சொல்கிறார், ராமச்சந்திரமூர்த்தி அப்பா பேச்சை கேட்டுட்டு அப்பாக்காக பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட போய் சொல்கிறார், அம்மா நான் இந்த மாதிரி காட்டுக்கு போகிறேன், அப்பா சொல்லியிருக்கார், சீத்தை வரா லக்ஷ்மண வரா, அப்படின்னா நானும் வரேங்கிறா கௌசல்யா. கௌசல்யா நானும் வரேன்னு சொன்னால் நான் எப்படிமா உன்னை ரட்சிக்க முடியும், உங்கள் ஆகாரங்கள்லாம் ஒன்றும் இருக்காது, நாங்கள்லாம் இலைகளே சாப்பிடுவோம், உன்னை வச்சுட்டு உனக்கு நான் சரியான முறையில் கவனிக்க முடியாதுன்னதே, நீ எங்கே இருக்கியோ நான் வரேங்கிறா அந்த கௌசல்யா. இல்லைம்மா தப்பாக நினச்சிக்காதே, என்னை மன்னிச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே கீழே உட்காண்டிருக்கிற சுவாமிகளாக வரப்போகிற அந்த வெங்கட்ராமன்கிற பையன், நீ போகப்படாதுன்னு அந்த கௌசல்யா ராமன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டே இருக்கிற இந்த குழந்தையாக இருக்கிற வெங்கட்ராமனாக இருக்கிற சத்குரு சுவாமிகள் எழுந்துண்டு, இல்லை நான் உஞ்சவர்த்தி பண்ணியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன், என் உஞ்சவர்த்தி பண்ணுறேன், நான் உஞ்சவர்த்தி பண்ணி உனக்கு சாதம் படுறேம்மா, நீ வாமா, நீ பட்னியாக கிடக்கப்படாதுமா அப்படின்னு இந்த சின்ன குழந்தையாக இருக்கிற சத்குரு சுவாமிகள் அலறார். அதனால் அப்போவே அவர் சாட்சாத் ராமாவதாரங்கிறத உணர்ந்து அந்த உஞ்சவர்த்தி பண்ணி லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக, உஞ்சவர்த்திங்கிறது எல்லாரும் அட்சதை போடுறா. எல்லாம் நம்ம புரந்தரதாசரில் சொன்னாப்புல எல்லாருடைய அட்சதையும் ஒன்றா ஒரே இடத்துல சமைச்சு பாகவதாருடைய குக்ஷியில் போய் சேரும் பொழுது அந்த குடும்பங்கள்லாம் பரமக்ஷயமாக இருக்குது. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன்ட்ட போய் 2 மூட்டை அரிசி கொடுனா கொடுத்துட மாட்டானா? ஆனால் சாதாரணமாக இருக்கிறவா 10 குடும்பங்கள், மிடில் இன்கம் குரூப் சொல்கிறோமே, இந்த 10 குடும்பங்களில் ஒரு டம்ளர் அரிசி அட்சதை போடுறா. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அதுலேருந்து வர அட்சதையை சாதமாக வடித்து ஏழைகளுக்கும் பாகவதாளுக்கும் சேர்க்கும் பொழுது அந்த அன்னதானம் இருக்குது, அது பரமக்ஷேமத்தை கொடுக்குறது. அதுதான் அந்த உஞ்சவர்த்தினுடைய தாத்பரியமே. இவர் சத்குரு சுவாமி உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வரார். உஞ்சவர்த்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையே இவர் சொல்கிறார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு வரும்பொழுது தெருவில் நிறைய சிஷ்யாலாம் பின்னாடி வரா, சத்திர சாமராதிகள்லாம் தண்டங்கள்லாம் பிடிச்சின்னு வரா. அவருக்கு இந்த தெரு பூரா சாமரம் வீசுறது யார் தெரியுமோ சுவாமிகளுக்கு? சரபோஜி மகாராஜா. சரபோஜி மகாராஜா சாமரம் வீசுறார். சத்குரு சுவாமிகள் உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வந்துட்டுருக்கார். ஒரு கீர்த்தனையில் அவர் சொல்கிறார், அந்த கீர்த்தனையை எழுதினவர் இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அவருடைய சிஷ்யர் எழுதுகிறார். ஏன்னா அவருடைய அவர் இருந்திருக்கிறதுனால சத்குரு சுவாமிகள் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் ஒரு ஸ்லோகத்தில். அந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்லுவோம். யஸ்யாங்கம் கனகாபகாம சதிருஷம் பாலம் திரிபுண்ட்ராங்கிதம் வாணி வாணி
वाणी श्री रघुनाथ नाम सुदयापि आर्द्रा सकृति धारया चेदसि चेदसि अम्बुजलोचनो यदुपतिः केलति अलं राधया तं वै वेंकटराम देशिकवरं सर्वात्मनागं भजे भजे. சத்குரு சுவாமிகள் எப்படி இருக்காரு நம்ம இதை சொல்லணும். நெத்தியில பட்டப்பட்டையா விபூதி. அவர் சிவனையும் ஆராதிக்கிறார். பட்டப்பட்டையா பாலம் திருப்புன்றாங்கிதம். நெத்தியில பட்டப்பட்டையா விபூதி. அப்படியே ஜொலிக்கிறார் பார்க்கறதுக்கு. அப்படி அது மாதிரி ஒரு சரீரம் பார்க்கறதுக்கு தக தக தகதன்னு. நெத்தியில பட்டப்பட்டையா விபூதி. நாக்கில் நம்ம சதாபிஷேகம் சஷ்டிப்தபுரத்திலாம் நீங்கள் பார்த்துருப்பேன். வசோத்தாரான்னு ஒன்று பண்ணுற வழக்கம். வாத்தியாரெலாம் சேர்ந்து இந்த சாஸ்திரிலாம் சேர்ந்து அப்படியே ஹோமம் பண்ணுவா. வித்தவுட் எனி பிரேக் அப்படியே ஆஜித்த நெய்யை விட்டுட்டே இருப்பா. அந்த அப்படியே அக்னியில் கேப்பே இல்லாமல் விட்டுருப்பார். வசோத்தாரான்னு பேர். அந்த மாதிரி இவருடைய நாக்குலேருந்து, சத்குரு சுவாமி நாக்குலேருந்து இந்த ராம ராம ராமங்கிற சப்தம் வித்தவுட் எனி பிரேக் 24 மணி நேரம் வந்துட்டுருக்கான். மைத்ரி பஜக அகில குஜேத்ரி. மைத்ரி பஜக அகில குஜேத்ரி. வந்துட்டே இருக்கு. நெத்தியில் பட்டப்பட்டையா விபூதி, நாக்கில் ராமநாமா, ஹிருதயத்தில் அம்புஜலோச்சனோ யதுபதிகி. ஹிருதயத்தில் இருக்கிறது ராதாகிருஷ்ணர். நாக்கில் ராமநாமா, ஹிருதயத்தில் ராதாகிருஷ்ணர், நெத்தியில் பட்டப்பட்டையா விபூதி பரமேஸ்வரன். நல்ல ஹரிஹர பேத திகாரம் தீரம்னு எந்த பேதமும் இங்கே கிடையாது அவர்கிட்ட. அப்படி ஜொலிச்சுன்னு வரார் எழுத்தாப்புல. பக்கத்தில் அந்த ராஜா பார்த்துட்டு சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சானோ. தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி மகாராஜா, நீங்கள் உட்காந்துருங்கோ, நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டானோ. சொன்னாரா, எனக்குன்னு ஒன்றும் வேண்டாம், பாகவத ஆளுக்குன்னு ஒரு இடம் கொடுன்னார். திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இன்றைக்கி பாகவதபுரம்னு இருக்குது. சத்குரு சுவாமிகளுக்காக கொடுத்த இடம் அது. பாகவதபுரம்னே ஊர் இருக்குது. அப்புறம் என்ன வேணும்னாலும், நான் எனக்கு என்ன வேணும், எனக்கு கோதண்டரவாணி எங்கள் ராமர் இருக்கார், நான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிற ராமர் அவர் இருக்கார் போகணுன்னது. உஞ்சவர்த்தி சொம்பு வெள்ளியில் உஞ்சவர்த்தி எடுக்கிறதுக்கு உஞ்சவர்த்தி சொம்பு கொடுத்தானா அந்த ராஜா. இன்றைக்கி மருதாளன் மடத்தில் அந்த சொம்பு இருக்குது. அதை வச்சுருந்தா இப்போ இருக்கிற 6வது பீட்டாதிபதி ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ கோதண்டராம சுவாமிகள் அந்த உஞ்சவர்த்தி சொம்பதை வச்சுருந்தா உஞ்சவர்த்தி பண்ணுறார். அப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த அவர் எப்படி வந்தார், எப்படி உஞ்சவர்த்தி எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு கீர்த்தனை பாடுறார். அதை இப்போ பாடுறேன். பஜே சத்குரும் அனிஷம் பஜே சத்குரும் குருராஜ மனிஷம் பஜே சத்குரு தேஜசப்ஜஹித கரதுல்யம் திவ்ய பவ்ய குண பரிபூர்ணம் ராஜசேகர விவர்த்திதமகிலோதரண நிமித்தம் துவமவதீர்ணோ பஜே சத்குரு அனிஷோ பஜே சத்குரு கந்தராக்ஷ துளசி மாலம் ஸ்கந்தலம் விதா அக்ஷய பாத்திரம் கரவீணம் சுவிசாரக்ஷதம் கனகனிமம் தம் மிருதுதர காத்ரம் பஜே சத்குரு அனிஷம் பஜே சத்குரு கிருஷ்ணலம்பினாமாம் சுக பேட்டிட சிரசம் பகு சரசம் புல்ராலி கவரநாதக போலம் புல்டரி கனயனம் மிருதுஹாசௌ பஜே சத்குரு அனிஷோ பஜே சத்குரு இந்து பிம்ப சமசுச்சக்ரம் நந்தனீய மதரகானோ சுந்தர சாமர கேதன காஞ்சன தந்ததாரி சன்னுதகாமானம் பஜே சத்குரு
अनिशं भजे सद्गुरु विष्णुविदीशस्वरूपिणं विज्ञानद पादुक चरणं कृष्ण पदाम्बुजपंबर राधा कृष्ण दासवर मानस सदनौ भजे सद्गुरु अनिशं भजे सद्गुरु அவருடைய சிஷ்யர் பேர் ராதாகிருஷ்ணன் பேர். ராதாகிருஷ்ண தாசவர மானச சதனம்னு முடிக்கிறார். உஞ்சவர்த்தி எப்படி இருக்கணும், அவர் எப்படி உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வந்தார் அப்படிங்கிறத அழகாக, ரொம்ப அழகாக அவர் இந்த கீர்த்தனையில் சொல்கிறார். இதில் பஜனை சம்பிரதாயத்தில் இன்னொரு அழகு, இந்த சங்கீதம் எப்படி லிங்க் ஆகுதுங்கிறதுக்கு முதல்ல தோடி பாடினோம் போதேந்திராளில், அடுத்த உடனே காம்போதே சங்கராபரணமும், அடுத்து இதில் தன்யாசி. ஒரு கான்செப்ட்லேயே தோடி பாடினா தன்யாசி பாடுறதுக்கு யோஜனை பண்ணுவாள். ஆமாம். ஆனால் பஜனை சம்பிரதாயத்தில் தோடி காம்போதி உடனே தன்யாசி. இந்த தன்யாசியில் இந்த ஸ்லோகம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சத்குரு சுவாமிகளுக்கு மருதானல்லூராம். அதை சொல்கிறார். யஸ்யாங்கம் கனகபகம சதிருஷம் பாலம் பாலம் त्रिपुल्राङ्गितं वाणी श्रीरघुनाथन मसुदयापि आर्द्रा असकृति धारय चेदसि अम्बुजलोचनो यदुपतिः केलति अलं राधया तं वै वेङ्कटरमदेशिकवरं सर्वात्मनागं भजे. ஒரு தன்யாசி இது பாடி முடிச்ச உடனே அதிப்ரீதிக மதனாந்தக புறமுன அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்குமா மருதானல்லூர் இங்கே இருக்கிறது. அப்படி எல்லாரும் இந்த மருதானல்லூரில் போஷிச்சாலாம் சத்குரு சுவாமியை வச்சு. மகாராஜா கேட்டானா உங்களுக்கு என்ன வேணும்னு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எங்கள் குருநாதர் போதேந்திராளுடைய சமாதியை கண்டுபிடிக்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. கோவிந்தபுரத்தில் ஒரு பிருந்தாவனம் கட்டணும். குறுக்க அந்த வீர சோழனாருக்கு நடுப்புற இருக்குது இந்த சமாதி. அது அந்த வீர சோழனாரை கொஞ்சம் திருப்பி விடணும், ஒத்தாசை பண்ணணுன்னதே அந்த ராஜா அத்தனை ஒத்தாசையும் பண்ணாலும். இந்த காலத்தில் ராஜாக்கள் இந்த மாதிரி தர்மத்தை வளர்க்கறதுக்காகவே தன்னை அர்ப்பணம் பண்ணியிருக்கா. அதனால் இந்த பஜனை சம்பிரதாயம் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு மராட்டிய மன்னர்களுடைய ஒரு ஒத்தாசையும் இருக்குது. சத்குரு சுவாமிகளை அப்படி போஷிச்சிருக்கா. போதேந்திராள் ஜீவசமாதியானார். ஐயாவாள் அப்படியே திருவிடமுருத்தூர் மகாலிங்கத்தோட ஜோதியாக சேர்ந்துவிட்டார். சத்குரு சுவாமிகள் இந்த மாதிரி மகாராஜாவை பார்த்துட்டு திரும்பி வரத்தே தஞ்சாவூர்லேருந்து எல்லாரோடையும் வந்துட்டுருக்கார். காலில் பாதுகையெல்லாம் போட்டுண்டு வண்டி கிண்டிலாம் இப்போ ஏது கால்நடையாக எல்லோரும் வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கிறதே சுந்தர பெருமா கோவில்னு ஒன்று இருக்குது. பாபநாஸ் தாண்டி சுந்தர பெருமா கோவில் வந்தோடனே அங்கே சௌரிராஜ பெருமாள், இந்த பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் நினைக்கிறேன், அந்த பெருமா கோயில் கிட்ட வந்தோடனே காலில் போட்டுருக்கிற பாதுகை எடுத்து பக்கத்தில் இருக்கிற சிஷ்யன்கிட்ட கொடுத்தார். நேராக உள்ளே போனார் சன்னிதானத்தில். அப்படி ஆக்கி மாட்டேன். அதனால் விஷ்ணு விதீஷஸ்வரூபிணம், சாட்சாத் கோதண்ட பாணி தான், ராமஸ்வரூபம் தான், சாட்சாத் ராமாவதாரம் தான் சத்குரு சுவாமிகள். அதனால் பின்னாடி தியாக பிரம்ம வரப்போறார், ராமரை பற்றி பாடப்போறார். ஐயாவாள் பின்னாடி தீட்சிதர் வரப்போறார், முத்துசுவாமி தீட்சிதர், சாமா சாட்சிகள், இந்த மும்மூர்த்திகள் பின்னாடி வரப்போறாங்கிறத சூச்சகமாக சுப சூச்சகமாக சொல்லிவிட்டா இவா 3 பேரும். பக்தி கல்ட்டுங்கிறத அந்த நாளில் அவ்வளோ சிரமமான சூழ்நிலையிலையும் இவா அதை பாதுகாத்து அதை கொஞ்சமாக அந்த பஜனை சம்பிரதாயத்தை கொடுத்து, வெறும் பஜனை மாத்திரம் இல்லாமல் அதில் இவ்வளவு சங்கீதத்தையும் கொடுத்து, இத்தனை ராக பாவத்தை கொடுத்து, இவ எல்லாம் சுவாமிகளாக இருந்தும் நல்ல ஞானத்தோட நல்லா பாடக்கூடியவ. குரு சுவாமிகள் அப்படி பாடியிருக்கார். ஆமாம், சுவாமிகள்னா அவர் கிரகஸ்தாசிரமமாக இருந்தவர். இவர்
அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கார். ஒரு ஊர்லேயும் இப்போ நான் முன்னாடி சொன்னாப்புல இந்த பஜனை சம்பிரதாயத்தில் முதல்ல ஹரிநாராயண பாடினோம், அப்புறம் ஸ்லோகங்கள்லாம் சொன்னோம். ஸ்லோகம் சொன்னோடனே 3 குருகீர்த்தனை பாடினோம். ஸ்ரீ போதேந்திராள், ஸ்ரீ ஐயாவாள், ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் பாடினோம். இந்த 3 கீர்த்தனையும் பாடினோடனே சத்குரு சுவாமிகள் இருந்த காலத்தில் 3 கீர்த்தனை கிடையாது. ஏன்னா இவரை பற்றி இவரே பாடியிருக்க முடியாது. ஆமாம். சத்குரு சுவாமிகள் இருந்தபோது 2 கீர்த்தனை தான், போதேந்திராள், ஐயாவாள், 2 பேருமே சுவாமிகளுக்கு குரு. ஆமாம். அதனால் அவளை பற்றி தான் கீர்த்தனை இருந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணினார், அவள் 2 பேர் கீர்த்தனையை வச்சுட்டு பின்னாடி அஷ்டபதியை சேர்த்தார். ஜெயதேவருடைய அஷ்டபதி, ஜெயதேவருடைய இந்த தோடை மங்களம் குரு கீர்த்தனை 2 ஆணுன்னே அஷ்டபதி, ஜெயதேவருடைய அஷ்டபதி. ஜெயதேவர் அஷ்டபதிக்கு அப்புறம் அது சமஸ்கிருதம். அதுக்கு அடுத்தது பத்ராஜ ராமதாஸ், நாராயண தீர்த்தர், அதுவும் சமஸ்கிருதம் தான். நாராயண தீர்த்தர் ஆனோடனே பத்ராஜ ராமதாசர் தெலுங்கு, பத்ராஜ ராமதாசர் ஆனோடனே புரந்தரதாசர் கன்னடம், அதுக்கப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரா சமஸ்கிருதம், சதாசிவ பிரம்மேந்திரா ஆனோடனே கோபாலகிருஷ்ண பாரதி தமிழ், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், அப்புறம் மீரா, கபீர் ஹிந்தி, துளசிதாஸ், அதுக்கப்புறம் தியாக பிரம்மம். பின்னாடி தான் தியாகராஜ கீர்த்தனை பாடுறது. இதில் என்ன இத்தனையும் ஒரு நீங்கள் எல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜுமே வந்துடுறது. அதனால் மைத்ரீம் பஜத்தை அப்படிங்கிற ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு மகாபரிவாருடைய கிருபை நமக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த நாமசங்கீர்த்தனத்தினுடைய ஒரு பெருமையை பற்றி நம்மளும் பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. அதுவாகவே எதேர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் சேர்ந்தது. ஏன்னா எல்லாத்துக்குமே பேஸ் நாமசங்கீர்த்தனம் தான். இதில் பாடக்கூடியவா அவளோட கூட என்ன என்ன அமைப்பு இருக்கும்? டோலக்கா, மிருதங்கம்மா, அந்த காலத்தில் வயலின் இருந்ததா? இதில் ரொம்ப முக்கியம், நல்ல கேள்வி அது. சத்குரு சுவாமியோட அவர் இந்த பாடின கீர்த்தனையிலே சொல்கிறார், இந்து பிம்ப சமசுச்சத்ரம் நந்தனீய மத்தளகானம் சுந்தர சாமர கேதன கஞ்சன தண்டதாரி சன்னுததாமானம். அப்படி தண்ட சாமராதி சத்திரங்கள்லாம் எடுத்துன்னு வரா, சத்திர சாமராதியோட. அதில் சுகமா மத்தளம் அழகா வாசிக்கிறதுக்கு. மைத்ரீ பஜத அகிலகு ஜேத்லி. மைத்ரீ பஜத அகிலகு ஜேத்லி. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அது ரொம்ப முக்கியமே. அதே மாதிரி ஹார்மோனியம், வயலின், கூட பாடுறவா நம்ம என்ன பாடுறோமோ அது இப்படியாகவும் பாடாமல் அதுக்கு கீழேயும் பாடாமல் ஓரளவு ஒரு 10 பேர் உட்காந்து பாடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு நாமாவளினா ரொம்ப சத்தமாக இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை எவ்வளோ அழகாக பாட முடியுமோ அது. இதில் பக்தி முக்கியம். சில பேர் சொல்லுவா நாம சங்கீதம் வேண்டாம்பா. சங்கீதம் இல்லைன்னா அதில் என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? சங்கீதம் இருந்துடுத்துனாலே பக்தி வந்துடுமே. பக்தி இருந்தால் தானே சங்கீதமே வரும். இப்படியும் வச்சுக்கலாம். அதனால் சங்கீதம் வேணுமே, சௌக்கியம் இருக்கணுமே அதில். இப்போது ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண அப்படிங்கிறதுக்கும் ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னா அப்படி இருக்கு. அந்த சங்கீதம் சேர்றது, அதோட தாளம் சேர்றது. ஒரு மிருதங்கம், ஒரு டோலக்கு, ஒரு வயலின், ஒரு ஹார்மோனியம், கூட பாடுறவா ஒரு 4 பேர் 5 பேர் சௌக்கியமாக. இந்த வைப்ரேஷன் அப்படியே சுவாமி அவர் பாட வைக்கிறார். அவரால் தான் எல்லாம் நடக்கிறது. அதனால் இந்த பஜனை சம்பிரதாயங்கிறது ஒரு பெரிய பேஸ் சங்கீதத்துக்கு. பஜனைக்கு நன்னா மிருதங்கம் வாசி, நன்னா பக்கவாத்தியங்கள்லாம் வாசி பஜனையில் பாடிட்டா ஓரளவு சங்கீதத்தை இன்னும் நன்னா பண்ணிக்கிறதுக்கு இந்த பஜனை சம்பிரதாயத்தில் நிறையா வழிகள் இருக்குது. இப்போ சங்கராபரணம் பாடணும்னு வச்சுக்கோங்க. சங்கராபரணம்னா எடுத்தோடனே இப்படியும் பாடலாம். பஜனை ததரி டக்குன்னு ஆரம்பிச்சிடுவா மேலே. ஈஷ தஸ்ய ஜனமணி
சரியா போச்சு, இப்படியும் பாடலாமே. அதனால் அந்த அவுட்லைனை தாண்டாமல் அதுக்குள்ளாரையே இருந்துட்டு அழகாக அதை பிரயோகம் பண்ணுறதுக்கு பல வழிகளில் அதை நல்ல விதத்தில் பிரயோகம் பண்ணுறதுக்கு இந்த பஜனை சம்பிரதாயத்தில் இந்த சத்குரு சுவாமிகள் நமக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்கார். இன்னொன்று ஒரு சின்ன கேள்வி, அதாவது அங்கே அந்த சத்குரு சுவாமிகள்லேருந்து அந்த சிஷ்ய பரம்பரையில் யாராவது முக்கியமான சில பேர் உங்களால் சொல்ல முடியுமா? சத்குரு சுவாமிகளுடைய அவர் பீட்டாதிபதியாக இருந்தார் சத்குரு சுவாமிகள். இன்றைக்கி அந்த மடத்தில் அந்த அவர் கொடுத்த அந்த ராமர் பண்ணின்ற பூஜை பண்ணின ராமர்லாம் இருக்கார். உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அவருக்கு அப்புறம் கோதண்ட ராமசுவாமிகள், கல்யாண ராமசுவாமிகள், கோதண்ட ராமசுவாமிகள், வெங்கட்ராமன், அப்படி வரிசையாக வந்து இப்போ இன்றைக்கி 6வது பீடாதிபதியாக குரு கோதண்ட ராமசுவாமிகள்னு இருக்கார். இன்றைக்கும் அவரும் கிரகஸ்தர் தான். அவள் அந்த உற்சவத்தெல்லாம் தொடர்ந்து மடத்தில் நடத்தின்னு இருக்கா. அவள் அந்த பிராச்சீனமான அந்த ஸ்டைலில் பெரியவாள்லாம் என்ன பாடினாலோ அதை அப்படியே சாதாரணமாக பாடிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு இப்போ என்னோடய குருநாதர் திருவிடுமுதூர் பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம பாகவதர்னு அவர் டிப்பிக்கலாக பிராச்சீனமாக எதில் என்ன பேஸ் அதில் இந்த கீர்த்தனை தான் இப்படி தான் பாடணும்னா அப்படி தான் பாடணும், இந்த நாமாவளி தான் இப்படி தான் பாடணும்னா இந்த நாமாவளி தான் பாடணும். ராகம் மாற்றப்படாது, ராகங்கள்லாம் மாற்றப்படாது. இப்போ 11வது அஷ்டபதினு வச்சுக்கோங்க. ரதி சுகசாரே கதம விசாரே மதன மனோகர வேஷம் நகுருணிதம் விடி கமர விலோபனம் அகுசரதம் ஹிருதயேஷோ தீர சமீரே யமுனா தீரே அசதிவனே வனமாலி. கேதார் கௌடத்தில் இருக்குது. ரதி சுகசாரே கதம விசாரே கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பிராச்சீனமாக அதில் இருக்கிற ஒரு சுகம் வருமோ இல்லையா? நல்லா தான் இருக்குது, மாற்றப்படாது. அந்த டியூன் எப்படி இருக்கோ அப்படியே. அது ரொம்ப அழகான கேள்வி அது. இப்போ பஜனை சம்பிரதாயங்கிறது தோடைமங்கலத்திலே ராகத்தை மாற்றி விடுறா. இப்போ 5 கீர்த்தனை இருக்கணும், அதுலேயே ஒருத்தர் குந்தல வளாளியில் பாடுறார். மாதவ பவதுதே மங்களம் அப்படின்னு பாடுறார். அதை நான் தப்பாக சொல்லலை. பெரியவா என்ன பண்ணியிருக்காளோ சத்குரு சுவாமிகள் அதை மாற்றுறதுக்கு நமக்கு எதாவது ரைட்ஸ் உண்டோ? தியாக பிரம்மம் போட்டிருக்கிற கீர்த்தனையில் ஏதாவது இஷ்டத்துக்கு நம்மளால் ராகத்தை மாற்ற முடியுமோ? மாற்றுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது இல்லையா? நம்ம சத்குரு சுவாமிகளாக இருந்தால் மாற்றலாம். இது இன்னுமே இப்போ நடக்க போகிறது இல்லை. சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறத அந்த ராகத்தில் பாடி தோடையமங்கலமோ குரு கீர்த்தனமோ. இதுலேயே இன்னொரு எக்ஸப்ஷன் உண்டு. அந்த நாள்லேயே பெரிய பாகவதாள்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு 10 நாள் உற்சவம் நடக்கும். 10 நாள் உற்சவம் நடக்கிறதுனா திருப்பி இதே காம்போதி கல்யாணி முதல் நாள் ஆரம்பிக்கிற போது இதை டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ ஒரிஜினலாக பாடுவாள். டெய்லி 10 நாள் உற்சவத்தில் திருப்பி இதையே பாடிட்டு இருந்தா. குருமூர்த்தி பாதமுலே குரு துகாஜானில் அப்படின்னு பாடுறமனோ. இதை சங்கராபரணத்தையே 10 நாள் உற்சவத்தையும் காலம்பரி சாயந்தரம் பாடுறத விட காலம்பரை ஒரு தடவை அதுமாரி பாடிட்டு சாயந்தரம் குருமூர்த்தி பாதமுலே குரு துகாஜானில் ஸ்திரமைன சுகமோ பொந்தேதனோ. நவரச கானடால அப்படி மாயூரம் கிருஷ்ணமூர்த்தி பாதர்னு ஒருத்தர், பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பாதர்னா சங்கீத ஜானம் அபார ஜானம். அவள் ஒரு சேஞ்சுக்கு வேணும்னு அதை பாடுவாளே தவிர சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக பண்ணணும்னு பண்ண மாட்டாவா. அதனால் பாடணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கிறது தான் பாடணும். இந்த மைத்திரீம் பஜத நிகழ்ச்சியில் பஜனை சம்பிரதாயத்துக்கும் மைத்திரீம் பஜத நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம் மூலியமாக தான் மருதாளம் சத்குரு சுவாமிகள் இந்தியா பூரா பாரத தேசம் பூரா எல்லா லாங்குவேஜில் இருக்கிற கீர்த்தனைகளையும் பல லாங்குவேஜ்லேருந்து கீர்த்தனை எடுத்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்தார். அந்த மித்திர பாவத்தை கொடுத்ததே சத்குரு சுவாமிகள். ஹி எஸ்டாப்ளிஷ்டு இந்த நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணினதே மருதாளம் சத்குரு சுவாமிகள் டூரிங் 17th century. அதனால் மைத்திரீம் பஜத அப்படிங்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில்
இந்த 3 மும்மூர்த்திகள் பஜன சம்பிரதாய மும்மூர்த்திகளை பற்றி பாடக்கூடிய பாக்கியமும் பேசக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடச்சிருக்குன்னா இந்த நாள் இனிய நாள், தினமே சுதினமுன்னு பத்ராஜ ராமதாசர் பாடினாப்புல. அதில் சங்கீதத்துக்கு எப்படி வேணாலும் சங்கீத வித்வான்கள் இந்த கீர்த்தனைகளை எடுத்து அதே ஒரிஜினல் ராகத்திலேயே நீங்கள் அழகாக கேட்டாப்புல நிரவல் சுரம் அதெல்லாம் பாடி பிரமாதமாக விஸ்தாரமாக பாடணும். எல்லா சங்கீத வித்வான்களுக்கும் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லா கீர்த்தனைகளையும் அவள் இல்லாமல் ஈஸியாக சுலபமாக பாடலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த மைத்திரியின் பஜத நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த மாதிரி பல வாக்கியக்காரர்கள் பல மகான்களை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் பல வித்வான்களுக்கும் கிடைச்சி நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம பாரத பூமியில் பிறந்திருக்கோம். எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோம் இந்த மகான்களை பற்றி கேட்கறதுக்கும் பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் அப்படின்னு ஒருத்தரும் உணர முடியுமா பண்ணிட்டு இருக்கிற இது உன்னதமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விதத்தில் இது நடக்கிறதுக்கு காஞ்சி மகாபிரிவா அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம்.